ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தான் ஒரே விலாகா ஷேர் பண்ணியிருக்கேன். நேத்து துவைச்சு போட்ட துணியெல்லாம் நல்லா காஞ்சிட்டு, இப்பதான் மாடிக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். கையோட மடிச்சு வச்சலான்னு அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் மடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் மதிய லஞ்ச் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கணும். இந்த ஏப்ரான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோல அவ்ளோ கரையா இருந்தது சமைக்கிறப்போ. ஆனா இப்ப பாருங்க புதுசு மாரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் தான். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல நீட்டா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சப்பாத்தி கூடவே பாலக் பன்னீர் கிரேவி வச்சிட போறேன். பாப்பா ஸ்கூல் போறப்பலாம் அந்த ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் டைம்ல சாக்கோ பை பிஸ்கட் இருக்கும்ல கடையில, அது வேணும்னு அப்பப்போ கேட்பா. சரி இப்போ லீவ் டைம் தானே, நம்மளே அவளுக்கு வீட்ல செஞ்சு கொடுத்துடலான்னு இன்னைக்கு அதுவும் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் கிரேவி பண்றதுக்காக பாலக்கீரைய கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுல அந்த கீரைய ஒரு 2 நிமிஷம் அந்த சூடு ஆற வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த மாரி ஐஸ் கியூப்ல போடுறப்போ கீரையோட கலரும் ரொம்ப மாறாம இருக்கும். அரைக்கிறப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கீரை அரைச்சாச்சு. இந்த கிரேவிக்கு வெங்காயம், தக்காளியும் நம்ம வதக்கி அரைச்சு தான் சேர்க்கணும். அதனால ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதையும் அரைச்சிட வேண்டியதான். இப்ப கிரேவிக்கான மசாலா எல்லாம் அரைச்சு வச்சாச்சு. இப்ப அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட், அரைச்சு வச்சிருந்த பாலக்கீரை பேஸ்ட், கூடவே மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணியும் ஊத்திக்கிறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருந்ததுனால ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா சூப்பரா பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடும். இப்ப இத வேற ஒரு சர்விங் பவுல்ல மாத்தி வச்சிட போறேன். திரும்பியும் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, பாலக் ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்போ சாக்கோ பை பிஸ்கட் செஞ்சிட போறேன். இதுக்கு தேவையான பொருள் டார்க் சாக்லேட், மில்க் பவுடர், கண்டென்ஸ்ட் மில்க், ஃப்ரெஷ் கிரீம், பிஸ்கட் இவ்வளவுதான். சாக்லேட்டோட அளவு கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். ஏன்னா பிஸ்கட்ல வந்து அத டிப் பண்ணி நம்ம எடுக்கணும்ல. அதுக்காக நான் இந்த சின்ன பவுல்ல முக்காவாசி அளவுக்கு இருக்கிற மாதிரி சாக்லேட்ட நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த சாக்லேட்ட மெல்ட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட்லயும் பண்ணிக்கலாம், இல்ல மைக்ரோவேவ் ஓவன்லயும் பண்ணிக்கலாம். நான் டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் பண்ண போறேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அது கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பவுல்ல இருக்கிற சாக்லேட்ட அது மேல வச்சுட்டு அந்த சூட்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துல நல்லா மெல்ட் ஆகி வந்துரும். இப்ப இந்த மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஏப்ரான்க்கே சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு போல. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, சாக்லேட் ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்போ சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு மில்க் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுலயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மில்க் சாஸோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். ஒரு வேளை ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் பிளெயின் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க் சாஸ் ஒரு லேயர், அதுக்கு மேல ஒரு பிஸ்கட், அதுக்கு மேல கொஞ்சம் மில்க் சாஸ், அதுக்கு மேல ஒரு பிஸ்கட். மொத்தமா 3 பிஸ்கட் வர மாதிரி லேயர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா சாக்லேட் சாஸ்ல டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாம் சாக்லேட் சாஸ்ல டிப் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டா சூப்பரான டேஸ்ட்ல சாக்கோ பை ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அத ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அது ரெடி ஆறதுக்குள்ள சப்பாத்திக்கும் மாவு திரட்டி அதுவும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. நான் இப்போ இந்த சாக்கோ பை பிஸ்கட் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். அந்த உள்ள லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுத்தேன். அவ ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. அத நானே செஞ்சு குடுத்தேன்றதுனால சர்ப்ரைஸும் ஆயிட்டா. ஏன்னா எப்பவும் கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருக்கா. இதுவரைக்கும் வீட்ல செஞ்சு குடுத்ததில்ல. அப்படியே மதியம் லஞ்சும் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்ளோ கரையோட இருந்த என்னோட ஏப்ரான் பாருங்க இப்போ பளிச்சுன்னு சூப்பரா கிளீன் ஆயிட்டு சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போக போறோம். அடுத்த ஒரு 2 நாளைக்கு அங்க தான் ஸ்டே. நான் அம்மா ஊர்ல கோவில் கூட. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன்ல. அதனால சரி எப்படியும் அடுத்த நாள் காலையில நாங்க ஒரு 12 மணி போல தான் வீட்லருந்து கிளம்புவோம். ட்ரெஸ் எல்லாம் மட்டும் முன்னாடியே வந்து பேக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலையில கிளம்புறதுக்குன்னு இன்னைக்கு அந்த பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் எனக்கு இந்த கோவில் கூட நாளை முதல்ல ஞாபகம் வருது. நமக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி குடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரே ஜாலியா இருக்கும். வருஷத்துல 2 வாட்டி கோவில் கூட வரும். 2 கோவில் கூடைக்கும் வீட்ல எல்லாருக்கும் அப்பா ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நாங்க சென்னையில தான் இருந்தோம். அப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்கிறதுனால கோவில் கொடைக்கு கரெக்டா வந்து லீவ் போட்டு வர முடியாது. அதனால அந்த ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து விட்டாச்சு. ஆனா இப்போ ஊர்ல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கோவில் திருவிழாக்கு கண்டிப்பா நான் வந்து புது ட்ரெஸ் எடுத்துருவேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவில் திருவிழா. அடுத்த நாளும் வந்து நைட்டு கோவில்ல வந்து பாட்டு கச்சேரி எல்லாம் வைப்பாங்க. அதுக்கு போவோமான்னு தெரியல. ஆனா வெள்ளிக்கிழமை மதியமும் கோவிலுக்கு போவோம், நைட்டும் கோவிலுக்கு போவோம். அன்னைக்கு போடுறதுக்கே 2 சாரி வேணும். இந்த சாரி கட்டுறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை கொஞ்சம் வெயிட் போட்டுட்டாலும் பிளவுஸ் வந்து செட் ஆகாது. அதனால நான்
மோஸ்ட்லி ஏதாவது ஃபங்ஷனுக்கெல்லாம் போறோம், ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு சாரி வந்து பேக் பண்ணி வச்சுப்பேன். ஏதாவது ஒண்ணு பத்தலனா கூட நம்ம இன்னொன்னு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் கலர் சாரி வந்து எங்களோட கல்யாண நாள் அப்போ வாங்குனது. இந்த சாரியும் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே பொங்கல் அப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு வாங்குன மெரூன் கலர் சாஃப்ட் சில்க் சாரி அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கட்டணும். அடுத்து இந்த சுடிதார் வந்து 3 பீஸ் செட்டு. இது போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பீரோல தேடி பார்த்து எடுத்தேன். இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் போட்டா. அதனால அங்க வீட்ல வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு இது ஒண்ணு எடுத்திருக்கேன். இப்ப எடுத்து வச்ச அந்த மத்த ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி வாங்குனது பழசு தான். கோவில் கொடைக்காக வாங்குன புது சாரி வந்து இது. ஆரஞ்சு கலர்ல வாங்கியிருந்தேன். என்கிட்ட இந்த கலர்ல வந்து இதுக்கு முன்னாடி சாரி இல்ல. குர்த்தி இருக்கு. ஆனா சாரி இல்ல. இந்த சாரி வந்து சாஃப்ட் சில்க் சாரி. எனக்கு இந்த கலர் பார்த்ததும் ரொம்ப புடிச்சிருச்சு. மெயினா வந்து இந்த பார்டர் தான். நம்ம எப்பவும் சில்க் சாரி வாங்குனா அந்த பார்டர் வந்து அந்த சில்க் ஃபேப்ரிக்ல போட்டு ஒரு மாரி ஸ்டிஃப்பா நிக்கிற மாரி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா அங்கங்க வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் மாரி கலர் கலரா வந்து இருந்தது. ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டா அந்த பார்டர் கலர்லயே தான் வந்து குடுத்திருந்தாங்க. இந்த சாரி கட்னா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இதே நம்ம வந்து ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் தச்சு போட்டா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அதனால நான் இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் அக்கா தான் போட்டு குடுத்திருந்தா. நான் இதுவரைக்கும் ஒரு 2, 3 ப்ளவுஸ்க்கு தான் ஆரி ஒர்க்கே போட்டிருப்பேன். ஆனா இந்த மாடல் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப அழகா போட்டதுக்கு அப்புறமா அவ்ளோ நீட்டா இருந்தது. பாப்பாக்கு நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். அப்பவே அவளுக்கு கோயில் கொடைக்கும் சேர்த்து வாங்கிடலான்னு ஒரு 2 கவுன் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தோம். இந்த டைம் வாங்குன 2 கவுனுமே நல்லா பெருசா கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி பெருசா வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா, டக்குன்னு வளர்ந்துருந்தாங்க. இப்பதான் நம்ம ட்ரெஸ் வாங்குன மாரி இருக்கு. அதுக்குள்ள சின்னதாயிடுது. அதுவும் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு அவங்களுக்கான எந்த திங்ஸ் வாங்குனாலும் இப்ப எல்லாம் ரேட் அதிகமா தான் இருக்கு. நம்ம ட்ரெஸ் சாரியே வந்து ரூ. 1500க்கு வாங்குறோம். இந்த குழந்தைங்களோட சின்ன ஃப்ராக் கூட ரூ. 1500 அதுக்கும் மேல தான் வருது. பாப்பாக்கு இப்ப என்னன்னு தெரியல. ஃப்ராக் தான் ரொம்ப புடிக்குது. எப்ப பாரு வீட்ல இருக்கும்போது கூட ஃப்ராக் தான் போடணும். புது ட்ரெஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. முன்னாடிலாம் ஃப்ராக் போட்டா குத்துதும்பா. ஃபங்ஷனுக்கு போறப்போ கூட அத போட்டுட்டு கலத்துற மாதிரி இருக்கும். ஆனா இப்பலாம் வந்து இந்த டீ ஷர்ட்லாம் போடுறதில்ல. எப்பவும் ஃப்ராக் தான். இப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பேக் எங்க வாங்குனேன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்க லாஸ்ட் டைம் கொச்சி போயிருந்தோம்ல. அங்க இருக்கிற ஒரு ஷாப்ல வாங்குனேன். இதோட ரேட் வந்து அரவுண்ட் 1100. ஆனா இதே பேக் வந்து மிந்த்ரால அவைலபிளா இருக்கு. பட் சேம் கலர்ல வேற வேற கலர்ல இருக்கு. இப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி வந்து இந்த பொட்டு, ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாம் பாப்பாக்கு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஒரு 2 சின்னதா பவுச் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து பாதி பாதியா வந்து போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். அது போக கொஞ்சம் கிளட்ச் கிளிப்பு, பாப்பாவோட பெரிய பெரிய கிளிப் எல்லாம் சின்ன பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த பேக்கிங் ஒர்க் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சுட்டு, அடுத்த நாள் காலையிலேயே சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேல குளிச்சுட்டு நானும் சாரி எல்லாம் கட்டி ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்பவும் கடைக்கு போறப்பல்லாம் ஆரஞ்சு கலர்ல ஏதாவது ட்ரெஸ் பார்த்தாலே ரொம்ப பிரைட்டா இருக்கும். போட்டா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு வாங்குனதே கிடையாது. ஆனா இந்த சாரி கட்டுனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இருக்கிற முக்காவாசி சாரி கிரீன் கலர்ல தான் இருக்கும். அதுவும் அந்த பட்டு சாரி எல்லாம். ஏன்னா அந்த கிரீனு, ப்ளூ 2ம் பிடிக்கும். எப்போ சாரி வாங்க போனாலும் சரி, குர்த்தி வாங்கினாலும் இந்த மாறி மாறி இதே கலர்ல ரிப்பீட்டடா எடுப்பேன். இனி இந்த மாரி நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ஆரஞ்சு கலர்லாம் ட்ரை பண்ணலாம் போல. நான் ரெடி ஆயிட்டு அப்படியே பாப்பாவையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். தலைமுடி வந்து பின்னல கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. அதனால சரி அப்படியே ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டேன். பாப்பா இன்னைக்கு ஒரே எக்ஸைட்டடா இருந்தா. ஏன்னா லாஸ்ட் 1 வாரமா என்னைக்கு கோவில் கொடை இன்னும் எத்தன நாள் இருக்குன்னு டெய்லி கவுண்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. அது எங்க அம்மா ஃபோன் பண்றப்பலாம் வந்து என்னைக்கு கோயில் கொடை நான் எப்போ வரணும்னு சொல்லி தான் கேட்டுட்டே இருப்பா. ஏன்னா கோயிலுக்கு போனா நெறைய டாய்ஸ் வாங்கலான்னு ஒரே ஆசை. இன்னைக்குன்னு பார்த்து கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால ஸ்கூட்டர்லயே வந்துட்டோம். ஒரே ஒரு பேக் தான் அதனால ஈஸியா எடுத்துட்டு வர முடிஞ்சது. கரெக்ட்டா நாங்க வீட்டுக்கு வரப்போ அம்மா வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. இன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க கோயில் கூடன்றதுனால. அவங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புவாங்களா, அதனால அம்மா ஃபர்ஸ்ட் அவங்கள இன்னைக்கு கோயில் கூட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ தலையில வைக்கிறதுக்காக கொஞ்சம் மல்லிப்பூ மட்டும் ஒரு பாக்ஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் அத வச்சுட்டு அப்புறமா அக்கா, அண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு அவங்கள பார்க்க போயிட்டேன். எப்பவும் வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் இல்ல வெளியில எங்கேயாவது போறோம்னா, நாங்க வரதா லேட் ஆகும். ஆனா இன்னைக்கு நாங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். அப்புறமா எல்லாரும் ரெடி ஆயிட்டு கோவிலுக்கு போனோம். கோயில் கூட அன்னைக்கு எங்க ஊர்ல மதியம் லஞ்ச் வீட்ல யாரும் மோஸ்ட்லி ரெடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கோவில்லயே அன்னைக்கு அன்னதான சாப்பாடு இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாருக்கும். சாம்பார், 2 கூட்டெல்லாம் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இந்த குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு அப்படியே அக்கா வந்து வாழைக்காய் சிப்ஸ் போட்டிருந்தா. அது இன்னைக்கு வாழைக்காய் கொஞ்சம் தான் இருந்தது. அதனால ஃப்ரை பண்ண ஒரு பக்கம் காலி ஆயிட்டே இருந்தது. சூடா இந்த மாரி சாப்பிடுறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கும். எங்க ஊர்ல தோட்டத்துலலாம் வாழைக்காய் இந்த நேந்திரங்காய் வந்து போடுவாங்க. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி நானும் கொஞ்சம் பல்கா போட்டு வைக்கணும். இந்த வாழைக்காய் சிப்ஸ் மட்டும் வீட்ல போட்டு வச்சுட்டாலே போதும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசி அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு
10 மணிக்கு மேல தான் கோவில் போலான்னு கிளம்ப ஆரம்பிச்சோம். பாப்பாக்கு நான் 2 கவுன் கொண்டு வந்திருந்தேன்ல. 2யும் வந்து வச்சு பார்த்தா, இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த கவுன் தான் போடணுமா, எல்லோ கலர் கவுன் வந்து அவ பர்த்டேக்கு தான் போடணும். இப்ப போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால அவளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸே போட்டு விட்டுட்டேன். அப்புறமா நானு, அம்மா எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு குட்டீஸா மதியம் கோவில் கூட்டு போறப்போ டாய்ஸ் எதுவும் வாங்கி குடுக்கல. நைட்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால நைட்டு எல்லாரும் ஆச்சி, தாத்தா கிட்டலாம் வந்து காசு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பாப்பா எங்க அப்பா கிட்டயும் காசு வாங்கியிருந்தா, என் ஹஸ்பண்டும் அப்பதான் நைட் சாப்பிட வந்திருந்தாங்க. அவங்க அப்பா கிட்டயும் காசு வாங்கியாச்சு. இந்த கலெக்ஷன் காசே கையில ஒரு ரூ. 600 போல வச்சிருந்தா, கோயில் கூடன்றதுனால நைட்டு வந்து எனக்கு ரொம்பவுமே கூட்டமா இருக்கும். டாய் கடை வந்து முன்னாடிலாம் நெறைய வரும். ஆனா இப்பலாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் 2, 3 தான். சின்ன கடையா தான் இருந்தது. அதுலயும் இந்த குழந்தைங்க ஒரு 1/2 மணி நேரம் போல நின்னு ஒரு கடையா மாறி மாறி பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க டாய்ஸ் எல்லாம். இன்னைக்கு ப்ரோகிராம் எல்லாம் இருக்கும். இந்த கரகாட்டம் எல்லாம் வைப்பாங்க. ஒரு சைடுல பூஜை ஆரத்திக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா 1 மணி ஆகும். கோயில்ல பூஜையாச்சு. நல்லபடியா கோவில் திருவிழா நடந்து முடிஞ்சது. ரிட்டர்ன் நாங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 மணி போல ஆயிட்டு, அடுத்த நாள் வந்து வீட்ல கறி சாப்பாடு வந்து சமைப்போம். ஆனா நான் அடுத்த நாள் பெருசா விளாக் எதுவும் எடுக்கல. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.